தீபா, என்னம்மா? டிஃபன் சாப்பிட்டுட்டு இவளை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வா. மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்னன்னு பாத்துட்டு வா. சரி. வேணாத்த, இப்பெல்லாம் எதுவும் வேணாம். ஏன் வேணான்னு சொல்ற? எனக்கு ஒன்றும் இல்லை. நேத்து மயக்கம் போட்டு விழுந்த, இப்ப ஒண்ணு இல்லைன்னா எப்படி? இந்த மாதிரி நேரத்துல இப்படி வரதானே அத்தை செய்யும். எந்த மாதிரி நேரத்துல? என்னங்க, முழுகாம இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி மயக்கம் வரதான் செய்யும். சக்தி, அம்மா, என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க? இல்லடி, உங்க மாமனார் தான் ஃபோன் பண்ணிருக்காங்க. வாங்க சமந்தி, பேப்பர் வாங்க கடைக்கு போயிருந்தேன். உட்காருங்க. நீங்க ஃபோன் பண்ண உடனே எனக்கு கையும் உடல காலும் உடல. என்ன விஷயம்? சொல்றேன். உங்க மக பண்ண அநியாயத்தை உங்களை கூப்பிட்டு வச்சு நியாயம் கேட்கத்தான் வர சொன்னேன். என்ன என்ன பண்ண? என்னடி பண்ண? அவ வயித்துல இருக்கிற குழந்தைய கரைச்சிட்டாங்க. என்ன சொல்றீங்க? சத்தியமா சொல்றேங்க. உங்க மக எங்க குடும்ப வாரிசு அழிச்சிட்டு வெறும் வயித்தோட தான் இருந்திருக்கா. உலக மக நெஞ்ச அழுத்தக்காரி. அழிச்சது மட்டும் இல்லாம இன்னும் குழந்தை வயித்துல இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு. ஏண்டி, என்ன சொல்றாங்க அவங்க? நேத்து கூட வளகாப்பு அது இதுன்னு பேசும்போது நீ அமைதியா தானே இருந்த. நான் சொல்லல நெஞ்ச அழுத்தக்காரி. கல்ல தின்னு ஜீரணம் பண்ற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறா. வாய் திறந்து சொல்லுடி, உன் வயித்துல இருக்கிறது எங்க பேர குழந்தை இல்லையா? சொல்லு சொல்லுடி. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. ஓடி வெளிய. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. சொல்றேன்ல, வெளிய போ. இல்ல அத்தை, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. நான் வேணும்னு பண்ணல அத்தை. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. ப்ளீஸ். கேட்டதுல போதுண்டி. உன்னையும் ஒரு பொம்பளைய மதிச்சுதா இந்த வீட்டுல வச்சிருந்தோம். தான் புள்ளைய தானே கொண்ட கொலைகாரடி நீ. ஐயோ அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. வேணா உங்க கால் விடுறேன். காசு பிடிக்கணும். அந்த பாவத்தை நான் எங்க போய் தொலைக்கிறது? திவா, திவா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு திவா. ப்ளீஸ் திவா, திவா. மாமா, மாமா, நீங்களே அதை கேளுங்க மாமா. மாமா, ஓடி வெளியில. திவா, திவா, வெளியில சொல்றது. ஓடி வெளியில. ப்ளீஸ் போ. நீ கொஞ்சம் பேச விடுங்க. ஓடி வெளியில. அத்தை வேணாம். சக்தி. அத்தை, கதவை தருங்க அத்தை. மாமா, ப்ளீஸ் மாமா. திவா, திவா, ப்ளீஸ் திவா, கதவை தர திவா. ப்ளீஸ் திவா, ப்ளீஸ் திவா. திவா, திவா, கதவை தர திவா. ப்ளீஸ் திவா. திவா. முடிஞ்சு போச்சுடி, உன்னோட கல்யாண வழக்கம் முடிஞ்சு போச்சு. நீ ஆரம்பிச்சு நீயே முடிச்சுட்ட. ஏய், எதுக்கு அழற நீ? நீ எவ்வளவு அழுதாலும் யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அழறியா வேற? அம்மா, என்னம்மா பண்றது? என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேன். என்னடி கேக்குறது? தலைச்சம்புள்ளே கலைச்சிட்டு வந்து நிக்கிறியடி பாவி. இஷ்டத்துக்கு எடுத்தேன் கவுத்தேன்னு உன் ஆட்டத்துக்கு ஒரு அளவு இல்ல. கர்ப்பத்தை கலைச்சிட்டு அது வெளியில தெரியாம நாடகம் ஆடி இருக்க.
அடுக்குமாடி இதெல்லாம். நேத்து கூட உன் வளகாப்ப பத்தி நானும் உன் மாமியாரும் எவ்வளவு பேசணும். அப்ப கூட அமுக்குனி மாதிரி மறைச்சிட்டீடி. உன் மனசுல எவ்வளவு திமிரு இருந்தா இவ்வளவு நாளா இந்த விஷயத்த மூடி மறைச்சிருந்திருப்ப. என்னம்மா என் பக்கம் இருக்கிற நியாயத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன். என்னடி நியாயம் இருக்கு? கர்ப்பத்தை கலைச்சிட்டு கமுக்கமா இருந்திருக்க. பெத்தவனா என்கிட்டயே சொல்லாம மறைச்சிட்டீடி. அவங்க உன்னை எப்படி மன்னிப்பாங்க? நான் சொல்றேன், உங்க மாமியார் உன்னை வெளியில துரத்துனது 100க்கு 100 சரியான விஷயம்தான். நீ கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னடி நீ பண்ண காரியத்தை என்னடி புரிஞ்சுக்கிறது? பெத்த கடனுக்கு உன்னை வச்சு சோறு போட்டு தொலைக்கிறேன். எழுந்து வா போலாம். நான் வரல. என்னது வரலையா? நான் வரலம்மா. நான் எந்த தப்பும் பண்ணவே இல்ல. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிற பொறுமை இந்த வீட்ல யாருக்குமே இல்ல. என்னடி என்ன என்ன சபை கட்டு கட்ட பாக்குற? எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்து எடுத்திருக்க. அதுவா தெரிய வந்தப்ப நீ என்ன சொன்னாலும் அதை எப்படி நாங்க நம்புறது? நீ எது சொன்னாலும் நாங்க அதை ஏத்துக்க முடியாது. அம்மா நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம பேசாதம்மா. என்னடி தெரியணும்? எதுவுமே தெரிய வேண்டாம். நீ பண்ணின காரியத்துக்கு யாருமே இப்படிதான் பேசுவாங்க. இப்படி இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காம எழுந்து வா. நான் வர மாட்டேன். வராம இங்க என்னடி பண்ண போற? என்னோட நியாயத்தை சொல்லாம நான் வரதவே இல்ல. கடைசி தடவையா கேக்குறேன், நீ எந்திரிச்சு வர போறியா இல்லையா? நான் வர மாட்டேன். வாடி போலாம். அம்மா சொல்லிட்டே இருக்கல, நான் வரல. நீ மாறவே இல்லல்ல, உன் திமிரு குறையவே இல்லல்ல. நீ உன்னை மாத்திக்கவே மாட்ட. எல்லா சமயத்திலயும் உன் இஷ்டப்படி ஆடுறல்ல. எப்படியாவது போய் தொலைடி. எப்படியா போ. காணோம். அந்த லூசு பேரு இந்த பார்க் தானே வர சொன்னேன். இன்னும் காணோமே. எங்க போய் தொலைஞ்சான்? என்ன நம்மள இப்படி புலம்பு விட்டான்? எங்க போய் தொலைஞ்சான் அந்த லூசு பையன்? டோட்டல் ப்ரோக்ராமே கொலாப்ஸ் பண்றான் போல இருக்க. விஜய்க்கு என்ன பதில் சொல்றது இப்போ? ஐயோ, எங்கதான் போய் தொலைஞ்சான்? என்ன பயந்துட்டீங்களா? நீயாடா மாப்பிள? பயப்படலடா. உன்னை பார்த்த உடனே அப்படியே புரிச்சு போயிட்டு. அப்படியா? நீங்க வரச்சுடா சொன்னாங்க. சொன்னது யாரு? விஜயோட அப்பா இல்ல. உங்க பேச்சை இன்னைக்கா நான் தட்டி இருக்கேனா? அதான் வந்துட்டேன். அத்தை நல்லா இருக்காங்களா? அத்தையா? நல்ல சௌக்கியமா தான் இருக்காங்க. ஏதோ உன்னை பத்தி கேட்டுட்டா இருக்காப்பா. நீங்க என்ன மாமா சொல்லுவீங்க? நான் என்ன சொல்லுவேன்? மாப்பிள தெருவுலாம் சுத்திட்டு நல்லா பிஸியா இருக்கான்னு சொல்லுவேன். எப்படி மாப்பிள? கை நீட்டினா காசு போடுறாங்கல்ல, ஊரு செழிப்பா இருக்குல்ல? அது நல்லா இருக்கு மாமா. நான் யார்கிட்ட சிகரெட் கேட்டா உடனே தந்துடுறாங்க மாமா. தராம என்ன பண்ணுவாங்க? இல்லன்னா கடிச்சிருவல்ல. என்ன மாமா முனகிறீங்க? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, சூப்பர் சூப்பர்னு சொல்ல வந்தேன். அப்போ சந்தோஷமா இருக்கீங்க அப்படிதானே? இல்ல மாமா, நான் ரொம்ப வருத்தத்துல தான் இருக்கேன். அடாடாடாடா, என்ன மாப்பிள எப்படி சொல்றீங்க? பின்ன என்ன மாமா, விஜய் தான் என் கூட பேச மாட்டுது, திட்டுது, அப்புறம் என் மேல கோவப்படுது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா தனியா இருக்கியாடான்னு கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு மாமா. அப்படியா மாப்பிள?
நான் ஒரு யோசனை சொல்றேன், கேக்குறீங்களா? நீங்க என்ன பண்றீங்க, இந்த கஜோல் இல்லன்னா உலக அழகி ஐஸ்வர்யா ராய் இவங்கள யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிங்க மாப்ள. நான் ஏற்பாடு பண்றேன் மாப்ள. லூசு 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 மாமா நீ. அவங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, கஜோல் அஜய் தேவ்கான கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவங்களாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? லைஃப்ல செட்டில் ஆகி அவங்க வாழ்க்கையை கெடு பாக்குறீங்களா? நான் மாட்டேன். மாப்ள நல்ல விவரமா தான் இருக்க. எனக்கு விஜய் மேலதான் மாமா ஃபுல் லவ். ஆமா விஜய் எப்படி மாமா இருக்கு? அன்னைக்கு கோவத்துல முட்டாள்தனமா கீழே தள்ளி விட்டுட்டேன் மாமா. அதுல இருந்து என் மேல விஜய்க்கு கோவம். அப்படித்தானமா? கோவம்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள. நீங்க அடுத்து எப்ப தள்ளுவீங்கன்னு தலைய தயார் நெல்ல வச்சிருக்கா. அவ்வளவு அன்பு உங்க மேல. ஐயோ தப்பு பண்ணிட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அப்புறம் மாப்பிள ஒரு வேலையை தான் உங்களை இங்க வர சொன்னேன். முக்கியமான வேலை. நான் சொன்ன செய்வீங்களா? நிச்சயமா செய்யும் மாமா. சொல்லுங்க. கிட்ட வா. இதுல நகை இருக்கு. இந்த நகையை எடுத்துக்கிட்டு சாலிகிராம் போ. அங்க பிள்ளையார் கோயில் பக்கத்துல ஒரு மார்வாடி கடை இருக்கு, தெரியுமா? தெரியும். அது அங்கேதான் இருக்கு. அது அங்கதான் இருக்கு மாப்பிள. நாம தான் அங்க போகணும். நகையை விட்டு கொடுத்தா அவரு பணம் கொடுப்பாரு. அந்த பணம் உங்க அம்மாவுக்கு எதுக்கு? ஏதோ முக்கியமான செலவு இருக்கான். நீ என்ன பண்ற, அந்த பணத்தை வாங்கிட்டு உங்க அம்மாவுக்கு போன் பண்ணு. வந்த உடனே பணத்தை கொடுத்துரு. என்ன செய்தியா? அப்புறம் இந்த 10 ரூபாய் வச்சுக்க. எனக்கா? ஆமா. தேங்க்ஸ் மாமா. பழம் வாங்கி சாப்பிடு, சிகரெட் வாங்கி. என்ன ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நல்ல மாமா. மாமா என்ன விஜய் எப்ப மாமா மீட் பண்ணலாம்? விஜய் தானே? விஜய் மீட் பண்ணலாம். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிட்டோம், மீட் பண்ணலாம். என்ன? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தனியா போறீங்க, பத்திரமா போங்க. நான் போய்க்கிறேன். நான் பாய் மாமா. போய் போய்ட்டு வா. பாய் மாமா. படுபாய் பையன். எனக்கு விஜய்க்கு கல்யாணம். கல்யாணம் எனக்கு. ஹலோ. ஓ, நான் சந்தானம் பேசுறேன். சொல்லுங்க சார். நான் அனுப்புன பையன் உன்னை தேடி வந்துட்டு இருக்கான். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அந்த கவர்லயே ஃபோன் நம்பர் இருக்கு. ஓகேவா? ஓகே நம்பர் பாத்துக்கிறோம் சார். விஜய், உங்க அப்பாவோட சூப்பர் பிளான நினைச்சு நீ எப்படி பூரிக்க போற பாரு. காஃபி எடுத்துக்கோங்க. நீங்க வேற வீட்டுக்கு போனா கூட தினமும் எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வருவோம்மா. உங்களை விட்ட இந்த ஊர்ல வேற யார் இருக்கா? மேகலாவும் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரணும். மேகலாக்கா மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் அடிக்கடி வருவோம். கண்டிப்பா வரணும். அப்பதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எல்லாம் போச்சு. ஒருத்தியாவது நல்லா வாழ்றான்னு நினைச்சேன், அதுவும் போச்சு. எவ்வளவு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். எங்கேயாவது மதிச்சாளா பாவி? எல்லாமே போச்சு. அவ வாழ்க்கையில அவளே மண்ணெளி போட்டுக்கிட்டா. அம்மா என்னம்மா தலை எழுத்து. என்னம்மா ஆச்சு? என்னன்னு தெரியலையே. சக்தி அவ வாழ்க்கை அவளே கெடுத்துக்கிட்டா. என்னம்மா சொல்ற? சக்தியா? திலகா, என்ன நடந்தது சொல்லு. அம்மா, சக்தி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டா. நம்மள மட்டும் இல்ல, அவ புருஷன், அவ மாமியாரு எல்லாரையும் ஏமாத்தி ஒரு பெரிய பாதகமே பண்ணிட்டா. என்னம்மா சொல்ற? சக்தி அப்படி என்ன பண்ணா? என்னங்க நடந்தது? விவரமா சொன்னாதானே புரியும். என்னாச்சு? என்ன தங்க சொல்றது? மேகலா, சக்தி கர்ப்பமா இருக்கான்னு தானே நாமெல்லாம் நம்பிட்டு இருந்தோம். ஆனா அது உண்மை இல்ல. நம்ம யார்கிட்டயும் சொல்லாம அவ குழந்தைய அழிச்சிட்டா. என்னம்மா சொல்ற? என்னடா காலையில அவசரமா கூப்பிடுறாங்களேன்னு போனேன். அங்க ஒரு பெரிய ரணக்கிழமை நடந்து போச்சு. இப்படி ஒரு பாதகத்தை பண்ணவள எந்த புருஷன் தான் ஏத்துக்குவான்? எந்த மாமியார் தான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவா? நமக்கே அவ மேல வெறுப்பு வர்றப்ப அந்த வீட்டு மனுஷங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னால நம்பவே முடியலம்மா. சக்தி, என்ன நடந்ததுன்னு கேட்டியா? என்ன ஆச்சு? என்ன தெரியும் கேக்குறது?
எனக்கு வயித்துல புள்ள இருக்குன்னு நடிச்சு எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கிறாளே. இன்னும் அவகிட்ட என்னடி கேக்குறது? அவளை பெத்தது எனக்கு அவமானமா இருக்குடி. இப்ப சக்தி எங்க இருக்கா? அந்த கழுதை அவங்க வீட்டு வாசல் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. என்னம்மா சொல்ற? இந்த மாதிரி பண்ணவள எந்த மாமியார் வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவாங்க? அத அவளை வீட்டு விட்டு துரத்திட்டாங்க. ஆனா அந்த சிரிக்கி நான் தப்பு பண்ணல, நான் இந்த வீட்டை விட்டு வர மாட்டேன்னு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கா. ஏம்மா, அவதான் ஏதோ முட்டாள்தனமா பண்றான்னா அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துருவியா? சமாதானப்படுத்தி அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. மறைச்சேன கர்ப்பம் கலைச்சத மறைச்சு மோசம் பண்ணிருக்கா. இப்படி பண்றதெல்லாம் பண்ணிட்டு பிடிவாதமா இருக்கா. அவகிட்ட போய் நான் கெஞ்சணுமா? இவள அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டாருடி. குழந்தை வேண்டாம் வேண்டாம் சொல்லி கடைசியில இல்லாமலே பண்ணிட்டான். நான் அவளை மன்னிக்க மாட்டேன். எனக்கு இவ்வளவு கோபம் வரும்போது அவங்க மாமியாருக்கு எவ்வளவு கோபம் வரும்? திலகா, நீ அவளை பெத்தவ, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரி, சக்தி இப்ப எந்த நிலைமையில இருக்கா? நிலைமை என்னமா நிலைமை? அவளை கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளி கதவை சாத்திட்டாங்க. அவ வாசல்ல உட்காந்துருக்கா. தெருவுல போறவங்க வரவங்க எல்லாம் வேடிக்கை பாப்பாங்க. வாடி வீட்டுக்கு போலன்னு கூப்பிட்டா வரமாட்டாளாம். அவதான் பிடிவாதக்காரியாச்சு. நான் சொல்றதா சரி, நான் செய்யறதா சரின்னு சொல்லுவா. எல்லாம் எத்தாலே எழுத்து. இவளாவது ஒழுங்கா வாழ்வான்னு நினைச்சேன். இவளும் என் நிம்மதியை கெடுத்துட்டாளே. அம்மா, அக்கா நீ வா, நம்ம போய் சக்தி கூப்பிட்டு வந்துடலாம். வா போங்க, போய் கூட்டிட்டு வாங்க. மேகலா, போய் கூட்டிட்டு வா. எப்படியா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க. போங்க. இந்த வீட்டுல ஏந்தா இப்படி எல்லாம் நடக்குதோ? சக்திக்கு நல்ல மாமியார் நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு நினைச்சேன். இவளை இப்படி கெடுத்து குட்டி சவராக்கிட்டாளே. நான் என்ன பண்ணுவேன்? திலகா, அழுவாதம்மா, அழுவாத. இந்த பாருங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. போக போக இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். நீங்க அழுது உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்க.